வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. அடிமாறி போன இது அரக்கனாரிகள் கூட்டம் என்று மனைவி தேடாது கண்ணம்மா. அப்படி உதயகிரி அழைத்து விட்டால் என்ன? நிகண்டகிரியிலே நாங்கள் சீரும் சிறப்போடும் ஆட்சி செய்து வருகிறோம் இல்லையா? ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக அழகுக்கு அழகு வாய்ந்த வாழைக்கு ஒரு குலை தாய்க்கு ஒரு பிள்ளை. என் மகன் இருக்கிறான் மக்களுக்கு நாளை நாளால போகிறான் நகரமால இருந்தாலும் என்னை மாலையிட்ட மன்னர் யாரு யாருன்னு தெரியுமா?
ஐயா ஆமா. என் கணவர் யாரு தெரியுமா? யாரு? அண்ணா, போய். அஸ்தகிரி என்றால் என்ன, உதயகிரி என்றால் என்ன? அப்படி உதயகிரியே என் பெரிய மாமாவாகிய யமகண்டா சூரணம், இந்த சூரியன் மறையமிடம் என்று சொல்லக்கூடிய அஸ்தகிரி, இந்த அஸ்தகிரியை என் மாமாவாகிய எரிகண்டா சூரனும் இந்த உலகை இரண்டாக பிரித்து ஆண்டு வந்தார்கள். கண்ணம்மா, போய். அப்படி ஆண்டு வரும் தருணத்தில் எரிகண்டன் யமகண்டனை அழைத்தே தீர வேண்டும் என்று இந்த தேவர்களின் சாச்சாதி கண்ணனாகப்பட்டவன் எப்போதும் எங்கள் மேல் ஒரு பகை அப்படி பகைத்து வந்த கண்ணப்பெருமான் என்ன செய்தார்? அடியே கண்ணம்மா, இந்த அரக்கர்களை விடக்கூடாது. அரக்கர்களை விட்டா 8000 கோடி தேவரசிகள் அழைத்து விடுவார்கள் என்று என்ன செய்தார் தெரியுமா? நேற்றைய தினத்திலே என் மாமாவாகிய என் பெரிய மாமாவாகிய யமகண்டாசுரனை என்ன செய்தார்? சாச்சாதி கண்ணன் என்ன செய்தார்? அடே அம்மா, அவர் மாட்டினல்ல
அண்ணா ஓய் 10 மாதம் 300 நாள் 3000 தசை நாடி அங்கத்தில் வீற்றிருந்த என் தாயோ என் தந்தையோ யாரு தெரியுமாடி? யாரடி? அடியே ஓய் தெரியுமா என்னடி? நீங்கள் சொன்னால் தெரியும், அப்படியா? சொல்லாவிட்டால் தெரியாது. அதாவது உலகமே ஒரே நோய் பீடி. நோய் பீடி. நோய் பிணி. பிணி பிணி எப்படி தெரியுமா? நோய் நொடி. நரை பிணி பீடை மூப்பு என்று சொல்லக்கூடிய பிறவி நோய்கள் தேவராட்சி அழித்து வந்தது சரி அன்று நாளிலே. அப்படி தேவரை அழிந்து விட்டால் இந்த மாநில மக்கள் எவ்வாறு பாதுகாப்பது என்று கண்ணனாகப்பட்டவர் சாச்சாரி எம்பெருமானிடம் சென்றார். அப்போது எம்பெருமான் என்ன தெரிவித்தார்? இந்த நரை பிறை மூப்பு பிணி பீடை என்று சொல்லக்கூடிய பிறவி நோய்களை தேவரை காக்க வேண்டும். என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதோ தெரிகிறதே திருப்பாக்கடல். அந்த திருப்பாக்கடலை ஒரு பாண்டமாகவும் மந்தகிரி மலையை ஒரு மத்தாகவும் நாக சர்பத்தை அதாவது சிவபெருமானின் ஜடாலத்தில் உள்ள நாக சர்பத்தை ஒரு சாம்பு கயிறாக பூட்டி அந்த பார்க்கடலை கடைந்தால் அந்த பார்க்கடலில் இருந்து பெறக்கூடிய அமிர்த கலசம் இல்லையா? அப்பேற்பட்ட அமிர்த கலசத்தை உண்டதே உண்டானால் உலகில் எவருக்கும் அழிவே கிடையாது இல்லையா? அப்படி திருப்பாக்கடலை கடைந்து அப்படி கடையும் போது அந்த தேவ அமிர்தத்துடன் என்னென்ன பிறந்தது தெரியும்? அண்ணா பட்டத்து வெள்ளானை, பாரிஜாத மலர் பட்டத்து வெள்ளானை, தேவேந்திரனோட 60 அடி சிம்மாசனம், 60,000 கன்னி பெண்கள், ரதி ரதி தேவி ரம்பை ஊர்வசி திலோத்தமை என்று சொல்லக்கூடிய நாட்டிய மாதர்கள். நாட்டியமாடும் பெண்கள். அது மட்டுமல்ல, மது மாமிச பொருட்கள் மங்கையருடன் மதுபானமும் பிறந்தது. மதுனா என்ன தெரியாது உனக்கு? தெரிஞ்சா என் போல புண்ட வச்சு. அப்படி தேவ அமிர்த கலசத்தை தேவர்கள் எடுத்து சென்ற சாட்சாதி திருமால் என்ன செய்தார்? மோகினி அவதாரம் கொண்டு அரக்கர்கள் இதை உண்டதே உண்டானால் என்றும் அழியாத வரத்தை பெற்று விடுவார்கள் என்று சாட்சாதி கண்ணனாகப்பட்டவர் மோகினி அவதாரம் கொண்டு தேவ அமிர்தத்தை திருடி சென்று கரண்டையால் வாரி வாரி தேவர்களுக்கு அமுதளித்து வந்தார். அப்படி அமுதளிக்கும் தருணத்தில் ராகு கேது என்று சொல்லக்கூடிய நவகிரகங்கள் யாரு? அவர்களும் ஒரு அரக்கை கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அப்பேற்பட்ட நவ கிரகமாகப்பட்ட ராகுவும் கேதுவும் என்ன செய்தார்கள்? அப்படி தேவாதி தேவர்களுக்கு ஒருவராக மறைந்து சென்று அந்த தேவ அமிர்தத்தை உண்டு விட்டார்கள். அதனால் திருமாலாகப்பட்டவர் என்ன செய்தார்? அமிர்தம் வாரி அடிக்கக்கூடிய கரண்டியால் ஓங்கி ஒரே அடியாக அடித்தார். அப்படி கரண்டியால் அடித்து அப்படி சர்ப்பங்களாகிய ராகு கேதுக்கு தலையை இழந்தார்கள் இல்லையா? தலை இருந்தால் தான் ஒருவரை பார்ப்பார்கள், சாபத்தை இடுவார்கள் என்று ராகுக்கும் கேதுக்கும் நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா தலை இருக்காது இல்லையா? அப்பேற்பட்ட ராகு கேது இந்த அமிர்தத்தை உண்டு அழியா வரம் பெற்று நவ கிரகங்கள் ஒருவராக அமர்ந்தார்கள். அது மட்டுமல்லன்னா தேவ அமிர்தம் கடையும் போது பாம்பு நஞ்சாகப்பட்டது அமிர்த கலசத்திலே விழுந்தது. சரி, அமிர்தத்தில் உண்டால் இந்த அமிர்தத்தை சாப்பிட்டு அத்தனை பேரும் இறந்து விடுவார்கள். அதனால் பெருமாள் என்ன செய்தார்? அதாவது சிவபெருமான் என்ன செய்தார்? அதை சங்கிலை பிடித்து அப்படியே விழுங்கினார். தொண்டையில் விழுங்கும் போது உமா சக்தியாகப்பட்டவள் பார்த்தாள், ஆஹா, இந்த அநேக கோடி பாம்பு நஞ்சை விழுங்கியதை உண்டானால் பரமாத்மா இறந்து விட்டால் இந்த உலக பிரபஞ்சம் எப்படி நடப்பது என்று கண்டையை இறுக்கி பிடித்தார். அதுதான் ஆண்களுக்கு இன்றைய கண்டம் இல்லையா? அந்த விஷமாகப்பட்டது கண்டத்திலே நின்று விட்டது. அப்படிதான் ஆண்களுக்கு இன்று கண்டம் இருக்கிறது. அன்று இருந்து அவர் நீல நிறத்தை அடைந்தார் இல்லையா? இப்பேற்பட்ட தேவ அமிர்தத்தில் பிறந்து வரக்கூடிய மது மாமிச பொருட்களை அரக்கர்களுக்கு என்ன பிடிக்கும்? மது, மது
மாது மாது சூது சூது பேது பேது அது மட்டுமில்ல மதுவை அறிந்து விட்டு மாமிசத்தை உண்டு விட்டு மங்கையரை தேடுவார்கள் ஆமாங்க இல்லையா அப்பேற்பட்ட அரக்கர் கூட்டத்தை இந்த தேவ அமிர்தத்தை உண்டால் அழிவு வராவிட்டால் எப்படி தேவரை காப்பது என்று திருமால் என்ன செய்தார் என்ன தேவ அமிர்தத்தில் வரக்கூடிய ஆ, மதுபானம் என்று சொல்லக்கூடிய மது பொருட்களை முன்பதாக கொடுத்தார் கொடுத்தாரு. அத்தனை அரக்கனாதிகளும் அதை உண்டு விட்டு மாமிசத்தை தின்னு விட்டு எங்களுடன் பிறந்தபடியாக 60,000 கன்னி பெண்கள் பாதி வரை அவர்களுக்கு விட்டார் ஆக மொத்தத்துல பார்த்தா இந்த குவார்டர் கடை தயாரிச்சுதான் இவங்க தான் ஏய், ஓய் வேற யாரும் இல்ல அப்படி இந்த 60,000 கன்னி பெண்களில் அரக்கனாதிகள் ஒருவராக திருமணம் முடிந்து இதுல அவசரப்படாதீங்க நான் சொல்றேன் என்னடா இந்த குவார்டர் கடை வந்த காரணம் என்ன தெரியுமா என்னவா இருக்கும் பொட்ட பிள்ளைங்க நீங்க வந்து தயாரிச்சீங்க குடும்பத்துல ஏகப்பட்ட சிக்கல் வருது என்ன தயாரிச்சுங்க இங்க இருந்து நேரா நாங்க ஆம்பளைங்க போறது 1000 கணக்குல செலவு எடுத்துக்கிட்டு போறது பணத்தை சரி நீங்க என்ன பண்றது ஒரு சந்தை பை வர குடுத்து விடுறீங்க நேரா கிடக்கிட்டு போய் சந்தை செலவு பண்ணிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்றீங்க அவங்க 12 மணிக்கு 1 மணிக்கு கடையை திறந்து வச்சிடறாங்க கோயின் சாப்பிட போகுது 4 பாட்டில் புல்லு வார எடுத்துக்கிறாங்க புல்லு ஒரு 4 யார் பொம்பளைங்களா இல்ல ஆம்பளைங்க உங்க நேயத்தை சொல்றேன் ஆமா சரி சொல்லு ஆம்பளைங்களை எடுத்துக்கிட்டு நேரா கிடக்கிட்டு அப்படி சந்தகட்ட பக்கம் குடிச்சு விட்டு சரி கோயில வாக்க மொண்டியால வாக்க குட்டியில வாக்க புண்டியில வாக்க அப்படின்னு போனா